Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னெடுக்கும் வித்தியாச அரசியல் கவனம் ஈர்க்கிறது. தமிழ் தேசிய வாக்காளர்களை ஒருங்கிணைப்பதுடன் குறிப்பிட்ட சமூகங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவர்களின் வாக்குகளை கவரும் வியூகத்தில் களம் இறங்கியிருக்கும் சீமான் வயல் வனத்தை தொடர்ந்து கடலில் களம் இறங்கியுள்ளார். முதல் கட்டமாக ஜூலை 10ஆம் தேதி மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் ஆடு மாடுகளின் மாநாட்டை நடத்தினார் சீமான். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளையும் அரசியல் மேடைக்கு அருகே கொண்டு வந்து பேசிய சீமான், கால்நடைகள் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவை என்றும் 13.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பால் வணிகத்தை நம்பியிருக்கும் தமிழகத்தில் மேய்ச்சல் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராதவரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது. இதன் தொடர்ச்சியாக வனத்துறையால் மேய்ச்சல் உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்து தேனி வனப்பகுதியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தினார். ஆயிரக்கணக்கான மாடுகளை சீமான் மலைக்கு ஓட்டிச் செல்ல மேய்ச்சல்காரர்களுக்கும் வனத்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு சம்பவங்களும் நிகழ்ந்தன. இரண்டாம் கட்டமாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருவள்ளூரில் மரங்களின் மாநாடு நடத்தினார் சீமான். அப்போது பேசிய சீமான், நான் மரத்தை கட்டிப்பிடித்த போது சிரித்தார்கள் என்றும் வெள்ளைக்காரன் மரத்தை கட்டிப்பிடித்து படம் போட்டால் ரசிக்கிறார்கள் எனவும் பேசினார். மாநாட்டுக்கு முன்பு மரங்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவற்றுடன் சீமான் பேசியதை சமூக வலைதளங்களில் பலர் ட்ரோல் செய்ய, மரங்களுடன் பேசியதாக நடிகர் சூர்யா தெரிவித்த கருத்துக்களை கூறி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தனர் நாம் தமிழர் கட்சியினர். உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? மகிழ்ச்சியாரு உனக்கு. அடுத்த கட்டமாக நவம்பர் 15ஆம் தேதி தூத்துக்குடியில் கடல் அம்மா மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளார் சீமான். கடலோடிகள் பிரச்சனைகள் குறித்து பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவில் பேசப்படாத நிலையில் முதல் முறையாக கடலுடன் மாநாடு என கூறி கடல் சமூகத்தின் மீது கவனம் குவித்துள்ளார் சீமான். இதற்காக திருச்செந்தூர் அருகே மீனவர்களுடன் படகில் சென்று கடலில் ஆய்வு மேற்கொண்டார். கடலையும் கடல் வாழ் உயிரினங்களையும் அணு உலைகள், சாயக்கழிவுகள், ஆலை கழிவுகளிலிருந்து பாதுகாப்பதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். அடுத்ததாக தண்ணீர் மாநாடு நடத்தவும் சீமான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி, கூடுதல் தொகுதி என அரசியல் கட்சியினர் பேரம் பேசிக் கொண்டிருக்கும் சூழலில் சீமான் தனது தனித்துவமான சூழலியல் அரசியலை முன்னெடுத்துச் செல்கிறார். ஆடு மாடுகள், மரங்கள், மலைகள் என பலதரப்பட்ட சமூகங்களின் வாழ்வியலையும் சுற்றுச்சூழலையும் மையப்படுத்தி அவர் நடத்தும் மாநாடுகள் அரசியல் களத்திலும் சமூக ஊடகங்களிலும் எப்போதும் விவாத பொருளாக இருக்கின்றன. இந்த வித்தியாசமான வியூகம் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அரசியலில் என்ன பலன்களை தரும் என்பது ஒருபுறம் இருக்க, அரசியல் தளத்தில் எத்தகு தொடர்ச்சிகளை உண்டாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.